வணக்கம் பிளேயர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கேம் பாஸே எடுக்கிற அளவுக்கு வந்துட்டோம். என்ன கேம் பாஸ்னால் என்னது 2x மணி. ஸோ இதுதான் எடுக்க போகிறோம். அப்படியே காசு கொடுத்துல ட்ரேடில் தான். எங்கே அவர் இதோ இருக்காரா? எங்கே இருக்கார்? இதோ இருக்கார், வந்துட்டார். இவ்வளோ ஃப்ரூட் எங்கேருந்து வந்துச்சு அப்படியெல்லாம் கேட்குறீங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் அதை சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா வேறு ஆட் பண்ணுறாரு கைஸ். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல மனுஷனாக இருக்கார். எழுந்து போயிட்டாருன்னா செம்ம வெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு டைம். ஒரே சந்தோஷமாக இருக்குது கைஸ். அப்போ ஒரே ஹாப்பி. ஓ மை காட், கிடச்சிச்சு. சூப்பர். இன்வென்ட்ரியில் வந்திருக்குமா என்ன? எங்கே இருப்போம்? வேணா போய் இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். பை. ஓகே, கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80 மில்லியன் ப்ராஃபிட்டில் எடுத்துருக்கோம். சூப்பர். 2x மணி எடுத்தாச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ஸோ இதை வச்சு சில பல டெஸ்டிங் எல்லாம் போட்டு அப்படி இப்படி பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு எம்பி சர்ச் பார்ப்போம்பா. இவ்வளோதான் காசு கிடைக்குதுன்னு இருக்கான். ஓகே, சூப்பர். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா காமிச்சிச்சு 2xன்னு. பாடா, எத்தனை வருஷம் கழித்து ஒரு கேம் பாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் எப்படி கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன். அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆன ஒருத்தவர் நமக்கு இந்த ஃப்ரூட்டெல்லாம் கொடுத்தாரு. எதுனா எட்டியும் லைட்னிங்கும் கொடுத்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு நம்மளும் போயிட்டு கிட்சனே எடுத்துடலாம் நினச்சேன். தந்துருவாங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. சரின்னு சும்மா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு வேல்யூ பார்த்து அப்படின்னு வேல்யூ பார்க்கறதுக்கு போனேன். அங்கே என்ன கொடுமை நடக்குதுன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு. இதில் வந்து சும்மா பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தாக்கா வெஸ்ட் ட்ராகன்லாம் 5 பில்லியன் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, எந்த பயனும் இல்லை. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தாக்கா கிட்ஸுன் 600 மில்லியன். அடப்பாவீங்களா, இவ்வளோடா ஏற்றி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறமா தான் எல்லாத்தையும் பார்த்தேன். நம்மக்கிட்ட வச்சுருக்கிறதெல்லாம் டம்மியாக இருக்குது. ஸோ அதாவது என்ன பிரச்சனைனா, கிட்ஸனையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் போயிட்டு. ஓகே, இப்போ கிட்ஸனே 600 மில்லியன் இருக்குது. நம்மக்கிட்ட எந்த ஃப்ரூட்டை வச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வராது. ஓகேங்களா? லைட்னிங் வச்சுக்கிறேன், இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சாக்கா அவனுங்க தர்ற மாதிரியான ஒரு இதுவில் இல்லை. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு கூட வச்சில்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஒரு பாதிக்கு மேலே வச்சுருக்கோம். அந்தளவுக்கு அவங்களுக்கும் டபிள்யூ எதிர்பார்ப்பாங்கல்ல. இது ஓவர் டபிள்யூவாக இருக்குல்ல, அதனால் கிடைக்கல. ஸோ ஏதோ ஒன்று கோளாறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நமக்கு எதுவும் செட்டாக கரெக்டாக வரமாட்டேங்குது. ஸோ கேம் பாஸ் வழியாக போயிட்டு எங்கே அது ஸ்டூடெண்ட் அதை எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 450 மில்லியன். இதுவே ஏறிடுச்சு. முன்னாடிலாம் அழகாக எடுத்துடலாம், இப்போ 450 மில்லியன். ஓகே, எப்படியோ எடுத்தாச்சு கைஸ். இதுக்கப்புறம் சில பல டெஸ்டிங்கு காசெல்லாம் சேர்க்க வேண்டியதான் இதுக்கப்புறம் போயிட்டு. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி கொஸ்ட்டு எடுப்போம்ல, அந்த கொஸ்ட்டே இந்த டயோப்ளோ, அதாவது என்னன்னா எலைட் பைரட்ஷிப் கொஸ்ட் எடுப்போம்ல, அந்த கொஸ்ட் அடிக்கும்போது உங்கள் காசு வந்து டபுளாக தராங்களான்னு பார்க்கலாம். 15,000 போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயாப்ளோவை அடிக்கிறோம் போயிட்டு. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க் வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபஸ்ட்டு செக் பண்ணுற மாதிரி. அவங்க மேலே போய் தேடி வரேன். ஓகே கைஸ், நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இங்கே தான் கிட்டே தான். ஸோ அடிச்சு அப்படியே காட்சி அடிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். காட்சி அடிச்சுருக்கான். ஈஸி தான். கிடச்சிச்சுப்பா காட்சி ஆர்டிஸ்டில் அது என்னது 2x மணி ஒர்க் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. நான் வந்து ஜூம் பண்ணி போட்டுருவேன், கவலைப்படாதீங்க.
ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்ட்டு எடுக்கும்போதும் இந்த மாதிரி தராங்க. மேலே பார்த்தீங்கன்னா சப் கிளாஸில் வச்சுருக்கேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, அதை அப்புறமா பார்த்துக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நார்மல் கொஸ்டின் அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எங்கே தான் பக்கத்தில் அப்படியே பக்கத்துலேயே இதே ஐலாண்டில் தான் நான் இருக்கேன். எவ்வளோ பண்ணுவோம் இதோ எவன்னா அவனை போயிட்டு பேசுவோம். ஓகே, இன்னும் இத்தனை பேர் இருக்காங்களா? யார் அடிக்கணும்? எவனையா? எவன் இல்லை, இன்னும் ஒரே ஒரு ஹேக்கரா? யாரையும் என் பக்கத்தில் நின்னாங்க, நான் பார்த்தேன். ஹேக்கர் மண்டே வந்து கம்ப்ளீட் பண்ணி இருங்க 13,000 வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எவ்வளோ கிடைக்குது பார்க்குறோம். இதோ இருக்கான், பார்த்துட்டேன். ஏய் வாடாங்க அவர்கிட்ட என்னை பார்த்து வாங்க பார்த்து அவ்வளோ பயம். அவன் கொஞ்சம் பார்த்து நல்லா இருக்கு. ரீசன் பயம் இடத்துலாம் அந்த மாதிரி ஆக்சஸ் இல்லைப்பா. கரெக்டாக கிடச்சிச்சு நமக்கு டபுளாக 13,000 தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். 26,000 கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் அப்படியே கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நான் செக் பண்ணணும்னு நினச்சேன்னா செஸ்ஸில் எடுப்போம்ல, செஸ்லேயே எடுக்கிறதே அப்படியே டபுளாக கிடச்சிச்சின்னா சும்மா நம்ம செஸ்லேயே எடுத்து ஜாலியாக காசு எடுத்துடலாம். இந்த 2 இன்ட்டு கிடச்சிச்சு. அழகாக எல்லாமே ஏறிச்சு காசு. 4 மில்லியன் சேர்த்துட்டேன். 4 மில்லியனாக சேர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியும் பாஸ். ஸோ போயிட்டு ஒரு சிஸ்டம் மட்டும் எடுத்துக்கலாம். செஸ்ட் 4,000 கிடைக்குது. 4,000 கிடைக்குமா? ஓகே, அதாவது என்னன்னாக்கா இது நார்மலாகவே 4 to 5 வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ செஸ்ட்டில் எடுத்தாக்கா 2 இன்ட்டு கரெக்டாக வேலை செய்யலை. ஓகே, அப்புறம் அதோட இந்த வீடியோ முடியுது. நான் வந்து ஒரு நல்ல பாம்பு அடிக்கணும்னு தான் நினச்சேன். சரி, இது ஏதோ ஒரு பாம்பு அடிக்கணும்னு தான் நினச்சேன். நான் வந்து ஒரு பாம்பு அடித்து அதையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஈவெண்ட்டு போகும்போது அதில் 2 இன்ட் கிடைக்குதா, அதில் கிடச்சிச்சுன்னா இன்னும் சூப்பராக போயிடுவோமே, எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஆசை. ஸோ செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம லூன் ப்ரோ தெரியுமா? அவங்க இல்லை யாருக்கு லூன் ப்ரோவை தெரியும்? லூன் ப்ரோ கூட போனோம் அப்படின்றது தான் ஆசை. ஏன்னா இதே மாதிரி அவர் ஸ்டார்டிங்கில் எடுத்ததும் ஃபஸ்ட்டு வீடியோவோ செகண்ட் வீடியோவோ போல, ஆமாம் 2வது வீடியோ 2 இன்ட்டு மணி எடுத்திருந்தாரு. அதே மாதிரி அவர் கூட பீஸ்ட் அடிக்கிறதுக்கு நானும் கூட போயிருந்தேன். ஸோ அதையே ரீமேக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆசை. அவர் வந்து லைட்னிங்கோ என்னமோ வச்சு ஈஸியாக எடுத்துட்டார். அப்போ நம்ம தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, நமக்கு மூளை இல்லை, அது வேற கதை. ஸோ இப்போ அவரு கூட போகணுன்றது தான் ஆசை. ஸோ அவர் வர்ற வரைக்கும் அவரை கேட்போம். அவரை கூப்பிட்டுக்கின்னு தான் போவேன். நான் ஒரு முடிவோடு இருக்கேன், இல்லைன்னா போகவே மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ முடிஞ்சு. அப்புறம் கட்சி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா உங்கள் வீட்டு புள்ளியாக நினச்சி மன்னித்தோ. ஓகே, பாய்.